அன்பர்களே வணக்கம். சில நேரங்களில் அறியாமல் நாம் செய்யக்கூடிய செயல்களும் ஒன்றை தெரியாமல் செய்யக்கூடிய செயல்களும் கூட நகைச்சுவையில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காலம் நான் சொல்கிறதெல்லாம் இந்த காலம் கிடையாது, அந்த காலம். அந்த காலத்தில் வகுப்பறையில் ராமாயணம் மகாபாரதம் கற்றுக் கொடுத்த காலம். இந்த காலகட்டத்தில் பள்ளி ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆய்வுக்காக போனார். போன இடத்துல ஒரு வகுப்புக்குள்ளே போனார். என்ன சார் பாடம் நடத்திட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த வாத்தியார் சொன்னார், நான் ராமாயணம் நடத்திட்டு இருக்கேன். சரி, ராமாயணத்துலேருந்து கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க சார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் கேட்காரு, வகுப்பறையில் சீதையை ராமன் வில்லை ஒடித்து கல்யாணம் முடித்தார். அந்த வில் ஜனக மன்னனுக்கு சொந்தமான வில்லு. இந்த ஜனகனுடைய வில்லை ஒடித்தது யார் அப்படின்னு சொல்லி ஒரு மேனை எழுப்பி கேட்காரு. அந்த பையன் சொல்லிட்டான், சார் நான் இல்லை சார் அப்படிங்க. டேய், ஜனகன் வில்லை ஒடித்தது யார்ரா? சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் இல்லை சார். ஏண்டா சத்தியமாக சொல்றியா? நீ இல்லையா? என்னடா சொல்கிறேன்னாரு. ஆமாம் சார், சாமி சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் அந்த வில்லை ஒடிக்கலை சார் அப்படின்னா. உடனே வாத்தியார்ட்டேன், ஏன் சார் வில்லை ஒடித்தது யாருன்னு கேட்டால், சத்தியமாக நான் இல்லைன்னு அந்த பையன் சொல்கிறானே, என்ன சார் சொல்லிட்டாரு? ஆமாம் சார், அந்த பையன் உண்மையைத்தான் சார் சொல்கிறேன். அந்த பையன் வகுப்பில் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், யாருடைய பொருளையும் இழுக்கவும் மாட்டான், ஒடிக்கவும் மாட்டான். எனவே அந்த பையன் கோவாலு வில்லை ஒடிச்சிருக்க மாட்டான் சார், வேறு யார் ஒடிச்சான்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம் சார் அப்படின்னாரான். உடனே ஒரு கோச்சிட்டு வேமா ஹெட்மாஸ்டர் ரூம் போயிருக்காரு. போய் ஹெட்மாஸ்டரை போய், என்ன வகுப்பில் ராமாயணம் நடத்திட்டு இருந்தார், நான் போய் ஜனகன் வில்லை ஒடித்தது யாருன்னு கேட்டேன். பையன் எந்திரிச்சு நான் இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். வாத்தியார்கிட்ட கேட்டால், ஆமாம் சார், அந்த பையன் கோவால் ஒடிச்சிருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சார் பள்ளிக்கூடம் நடத்துது அப்படின்னாரு. உடனே ஹெட்மாஸ்டர் சொன்னாராம், ஆமாம் சார், பையன் சொன்னது தப்பு இல்லை, வாத்தியார் சொன்னது தப்பு இல்லை, அந்த பையனை பற்றி எனக்கு தெரியும், ரொம்ப அமைதியான பையன் சார், யாருடைய ஒம்பதுமுக்கும் போக மாட்டான், யாரு பொருளும் எடுக்க மாட்டான், யாருதையும் ஒடிச்சிருக்க மாட்டான், வேணா கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு வாரத்தில் யார் அந்த வில்லை ஒடிச்சான்னு சொல்லி விசாரணை பண்ணி நான் உங்களுக்கு அந்த விசாரணை அறிக்கையை உங்களுக்கு அனுப்புகிறேன் சார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. வேகமாக ஆஃபீஸுக்கு போகிறாரு. போய் ஆஃபீஸில் இருக்க சக ஊழியர்கிட்ட உட்காந்து ரொம்ப கோபமாக உட்கார்றாரு. ஏன் சார் இவ்வளோ கோபமாக வந்தியா அப்படின்னு அந்த ஆஃபீஸில் உள்ளவங்களாம் கேட்காங்க. இந்த மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் ஆய்வுக்கு போயிருந்தேன், ராமாயணம் நடத்திட்டு இருந்தாங்க, ஜனகன் வில்லை ஒடித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு பையன் நான் இல்லைங்க, வாத்தியார்ட்ட என்ன சார் சொல்கிறான்னு கேட்டால், அந்த பையன் ஒடிச்சிருக்க மாட்டான்னு சொல்கிறேன். ஹெட்மாஸ்டர் கேட்டோம்னா விசாரணை அறிக்கை அனுப்புதுன்னு சொல்கிறாரு. என்ன சார் ஜனகன் வில்லை ஒடித்தது யாருன்னு கூட தெரியாமல் இருக்காங்க, என்ன சார் பள்ளிக்கூடம் நடத்தாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டார். அப்போ கூட இருந்த சக அதிகாரிகள் சொன்னாங்களாம், ஏன் இதுக்கெல்லாம் கோவப்பட்டு இருக்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டு போனியா, அதை இவன் ஒடித்தான், இவன் இதை ஒடித்தான், அவன் எதை செஞ்சான், அதை செஞ்சான், நீ ஏன் கட்டிகிட்டு இருக்க, எது ஒடிஞ்சு கிடக்கும், அந்த ஒடிஞ்சதுக்கெல்லாம் ஃபைன் எழுதி வச்சுட்டு வர வேண்டியதானையா, யார் நீ ஒடிச்சான்னு விசாரணை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அதிகாரிகள் கூட இருந்தவங்கன்னு சொன்னாங்களாம். இவர் அப்படியே தலையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. கொண்டாட்டிகிட்ட வராரு. கொண்டாட்டிகிட்ட இங்கே பாருமா, நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டுக்கு போயிருந்தப்போ பையன்கிட்ட கரெக்டாக நான் ஒடிக்கலைங்க ஜனகன் இல்லை, வாத்தியார் இந்த போய் ஒடிச்சிருக்க மாட்டேன், நல்ல பையன் சொல்கிறாரு, ஹெட்மாஸ்டர் கேட்டால் விசாரணை பண்ணி சொல்கிறேங்காரு, இங்கே ஆஃபீஸில் கேட்டால் எதாவது உடஞ்சிருக்கோ அதுக்கு ஃபைனை போட்டு வந்திருந்தானே, நீங்கள் விசாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி ஆஃபீஸில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோடனே மனைவி சொன்னாங்களாம், அவங்க சொன்னாலாம் ரைட்டு தானேங்க, ஊர் வம்பு நமக்கு அதுக்கு, எவனும் எதையும் ஒடிச்சிட்டு போகிறான், அதையே அவன் ஒடிச்சானா இவன் ஒடிச்சானான்னு கேட்டு வரைய, உங்கள் ஆஃபீஸில் சொன்ன போல் ஃபைனை போட்டு வர வேண்டியதானே அப்படின்னாரான். உடனே அதே தலையை பிடிச்சி சொன்னாரான், சே, இந்த ஜனகனுடைய வில்லை ஒடித்தது துரியோதனன் தானே, ஒரு பேரும் சொல்ல மாட்டேன்ட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு தலையை பிடிச்சிட்டு இருந்தாராம். எனவே சென்ற அதிகாரிக்கு ஜனகன் வில்லை ஒடித்தது ராமன் என்பது தெரியவில்லை, அவருக்கு பாரதம் எது, அதே போல ராமாயணம் எது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த அறியாமையின் காரணமாக அவரும் அறியவில்லை, அதை சார்ந்த மற்றவர்களும் அறியவில்லை. எனவே இப்படிப்பட்ட சூழல்கள் கூட சிரிப்பை தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கும். எனவே வாழ்க்கையிலே நாம் என்ன செய்யணும்னா, பலவேறு விஷயங்களை அறிந்தும் தெரிந்தும் வைத்துக்கொண்டு
சரியான நமக்கு தெரிந்திருக்குதா என்பதை முதலில் சோதித்து கொண்டு பிறரை சோதிக்க முற்பட வேண்டும். அப்படி சோதிக்க முற்பட்டோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையிலே வெற்றியாளராக வருவோம். அந்த வெற்றி உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.